ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி திருவண்ணாமலையை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்திலேயே எந்த கோவில்களுக்கும் இல்லாத மகத்துவம், பிரம்மாண்டம், வரலாறு இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலைக்கு தான் பெரிய வரலாறும் மகத்துவம் இருக்கிறதா சொல்லப்படுது. திருவண்ணாமலை நிறைய விஷயங்களுக்கு பேர் போனதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே திருவண்ணாமலைன்னு சொன்னாலே கிரிவலம் தான் ஞாபகம் வரும். கிரிவலம்னா என்ன? கிரின்னா மலை, வலம்னா அதை வலம் வர்றது, சுற்றி வர்றது, அதை தான் கிரிவலம்னு சொல்லுவாங்க. சரி, இதில் என்னங்க இருக்குது? ஒரு மலையை தானே சுற்றி வராங்க, அதை தானே கிரிவலம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த திருவண்ணாமலையில் சிவனே லிங்க ரூபமாக இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அந்த மலையை சிவனாக நினச்சி கிரிவலம் வராங்க. பொதுவாகவே சிவனை ஒரு முறை தான் நம்ம சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மலையை நம்ம சுற்றி வரோம். இந்த கிரிவலத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். 16 கிலோமீட்டர்கள் மலையை நடந்தே சுற்றி கிரிவலத்தை முடிப்பாங்க. இந்த திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் நம்ம சிவனையே சுற்றி வந்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அடுத்து திருவண்ணாமலைக்கு பேர் போன இன்னொரு விஷயம்னா சித்தர்கள் தான். சித்தர்கள் வாழக்கூடிய பூமின்னா அது திருவண்ணாமலை தான். சிவனையே நினச்சி சித்தனாகவும் பித்தனாகவும் வாழக்கூடியவங்க தான் இந்த சித்தர்கள். இந்த திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதியான வரலாறும் இருக்கும். இப்போவும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறத பார்க்க முடியும். அதில் விபூதி சித்தர் இல்லைன்னா மௌன சித்தர்னு கூப்பிடுவாங்க. அவரும் தொப்பியம்மாள் என்ற சித்தரும் இப்போவும் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர்களாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சித்தர்களில் 2 சித்தர்கள்னு சொல்லப்படுறாங்க. எந்த சித்தரை நமக்கு தெரியலைன்னாலும் அகத்தியரை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அகத்தியருடைய ஜீவ சமாதி கூட இங்கே தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய 14 லிங்கங்கள். இந்த 14 லிங்கங்களும் நம்ம கிரிவலம் வரப்போ பார்க்கலான்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே சொல்லப்படுறது நவலிங்கங்கள், அப்படின்னா 9 லிங்கங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் மொத்தமாக இங்கே 14 முக்கியமான லிங்கங்கள் இருக்குது. அந்த 14 லிங்கங்களுடைய தரிசனமும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லப்படுது. கிரிவலம் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த 14 லிங்கங்களையும் மறக்காமல் பாருங்கள். எப்போவும் இந்த கிரிவலம் போகிறவங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் அதிகமாக போவாங்க. திருவண்ணாமலையோடைய மகத்துவமானது வேறு எந்த கோவில்களுக்கும் இல்லாத ஒன்றா தான் இருக்குது. பொதுவாகவே எந்த ஒரு கோவில்கள்லையும் சமாதியை கும்பிட மாட்டாங்க. முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் இந்து மதத்தில் குறைவு தான். ஆனால் இந்த மலையை சுற்றியும் மலைக்கு மேலேயும் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்குது. இந்த திருவண்ணாமலையில் 108 தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் ரொம்ப ஃபேமஸான தீர்த்தம்னா ஒன்று முனைப்பால் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், நந்தி தீர்த்தம். இந்த 3 தீர்த்தமும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் முளைப்பால் தீர்த்தமானது மலைக்கு மேலே ஸ்கந்தாசிரமம் போகிற வழியில் இருக்குது. கூகுள் மேப்பில் கூட பார்க்கலாம். அக்னி தீர்த்தமானது அக்னி லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்குது. நந்தி தீர்த்தம் மலைக்கு மேலே இருக்குது. ஸோ சில முக்கியமான தீர்த்தங்கள் மட்டும்தான் சொன்னோம். இது எல்லாமே அண்ணாமலையார் கோவில்கிட்டேயே இருக்கக்கூடிய தீர்த்தம். இந்த 3 தீர்த்தம் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயே 2 தீர்த்தம் இருக்குது. ஒன்று சிவகங்கா தீர்த்தம், அப்புறம் பிரம்ம தீர்த்தம். இந்த 2 தீர்த்தமுமே கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தீர்த்தம். அடுத்து அண்ணாமலையார் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவிலானது நிறைய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லப்படுது. சுமார் 1000 ஆண்டுகளாச்சா இந்த கோவிலை கட்டி முடிக்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமானது தான் இந்த திருவண்ணாமலை. கார்த்திகை மாதத்தில் சிவனுக்காக ஏற்றப்படுற தீபம். இந்த திருவண்ணாமலை மேலே மகா தீபம் ஏற்றுவாங்க. எப்படி அடிமுடிய காண முடியாமல் பிரம்மதேவரும் விஷ்ணுவும் கஷ்டப்பட்டாங்களோ அந்த அக்னி ரூபமாக அந்த ஒரு நாள் நம்மனால சிவனை பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் சிவன் வாழக்கூடிய திருவண்ணாமலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.